Hello guys, welcome to AI Tamil. இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி Python பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது ஓகேவா அதாவது ஐடியர்லி அப்ளிகேஷன்ல சோ நான் ஆல்ரெடி ஐடியர்லி எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஒரு டெடிகேட்டடா வீடியோ போட்டேன் மேல ஐ பட்டன்ல கொடுக்குற செக் பண்ணுங்க சோ அந்த டெடிகேட்டடான வீடியோல நான் வந்து import numpy அப்படின ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணேன் எனக்கு வந்து no module name found error ன்னு வந்துச்சு சோ அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்றது அப்படி இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் So first of all நான் வந்து ஒரு Python package import பண்ணிட்டேன் அதாவது numpy ன ஒரு package import பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு print statement யூஸ் பண்ணி hi ன்னு கொடுத்து ரன் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வருது என்ன எரர்னா module not found error ஓகேவா சோ நீங்க Python ஐடியலி யூஸ் பண்ணி module not found error ன்னு வந்துச்சுனா எப்படி இன்ஸ்டால் பண்றது இன்னைக்கான வீடியோல நாம பார்க்க போறோம் அதுக்கு first of all நீங்க வந்து C drive ஓபன் பண்ணிருக்கணும் ஓகேவா சோ C drive போய்க்குங்க C driveல உங்களோட யூசர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல போய்க்குங்க அதுக்கு அப்புறம் உங்களோட யூசர் நேம் என்னோட யூசர் நேம் இங்க வந்து கமல் உங்களோட யூசர் நேம் என்னவோ அதுக்குள்ள போய்க்குங்க அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் ஓகேவா சோ நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் அதுல app dataங்கற ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா most of the personsக்கு இருக்காது சோ அது பார்க்கணும்னா நீங்க views போய் hidden items click பண்ணுங்க views போய் hidden item click பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு சில hidden ஆன ஃபோல்டர்ஸ்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும் அதுல app data ன ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த app data click பண்ணுங்க again local போங்க localக்கு அப்புறம் programs ன ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுல போங்க programs க்கு அப்புறம் python னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுல போங்க சோ pythonங்கற ஒரு ஃபோல்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன வெர்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த வெர்ஷன் ஃபோல்டர் இருக்கும் சோ python 3.8 வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணேன் சோ எனக்கு python 38 ன்னு இருக்கு 32 பிட் சோ ஓபன் பண்ணிட்டேன் சோ இதுதான் உங்களோட python இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் நார்மலா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா C driveல ப்ரோகிராம் ஃபைல்ஸ்ல தான் ஜெனரலா சேவ் ஆகும் ஆனா இது வந்து டிஃபரண்ட் ஓகேவா சோ app dataல லோக்கல்ல ப்ரோகிராம்ஸ்ல pythonல python 3.8 ல இருக்கு சோ இங்க தான் நாம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனும் எப்படி இன்ஸ்டால் பண்றது நான் சொல்றேன் ஓகேவா சோ ஸ்கிரிப்ட்ங்கற ஒரு ஃபோல்டர்ல போய்ங்க அதாவது ஸ்கிரிப்ட்ங்கற ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு pip 3.8 அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் இங்க தான் வந்து நீங்க வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனும் எப்படி இன்ஸ்டால் பண்ணனும்னா நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கணும் அதாவது cmd ஓபன் பண்ணிக்கணும் அது எப்படி ஓபன் பண்றோம்னா பெட்டர் நீங்க வந்து இந்த பாத்தை கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆயிருச்சு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் அதை delete பண்ணுங்க அந்த பாத்தை வந்து எரேஸ் பண்ணிடுங்க எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் cmd அப்படினு டைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து cmd ஓபன் ஆயிரும் அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிரும் அதாவது அந்த லொகேஷனுக்கான கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிரும் இப்போ ஜெனரலா நீங்க வந்து cmd ன்னு சர்ச் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது யூசர் நேம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிருக்கும் ஆனா நான் இப்போ ஓபன் பண்ண cmd ல வந்து அந்த பர்టిక్యులர் ஃபோல்டருக்குள்ளே உள்ள போயிடுச்சு அதாவது ஸ்கிரிப்ட் வரைக்கும் உள்ள போயிடுச்சு இங்க வந்து நீங்க வந்து என்ன எரர் வந்துச்சோ அந்த எரர் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து no module name numpy ன்னு எரர் வந்திருக்கு இந்த சிங்கிள் கோட்ஸ்ல என்ன நேம் இருக்கோ அது அப்படியே இங்க வந்து டைப் பண்ணுங்க பட் டைப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணனும் pip install இப்போ அந்த பேக்கேஜ் நேம் அதாவது சிங்கிள் கோட்ஸ்ல என்ன நேம் வந்துச்சோ அந்த நேம் மோஸ்ட்லி இந்த சிங்கிள் கோட்ஸ்ல என்ன நேம் வந்திருக்கோ அதையே இங்க டைப் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகல எரர் வந்துச்சுனா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி Stack Overflowங்கற ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஹிண்ட்ஸ் வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆனா ஜெனரலான கமாண்ட் வந்து என்னன்னா pip install ஓகேவா சோ pip install தான் வந்து பேசிக் எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க pip install கொடுத்தாகணும் பட் இது வந்து உங்களுக்கு எப்பவுமே சேஞ்ச் ஆகும் மோஸ்ட்லி 70% வந்து இங்க என்ன எரர் காட்டுதோ அந்த எரரே நீங்க இங்க டைப் பண்ணீங்கனா வர்க் ஆயிரும் பட் சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலனா நீங்க வந்து வெப்சைட்ல சர்ச் பண்ணுங்க Stack Overflow அந்த மாதிரி வெப்சைட்ல டீடைலா கொடுத்திருப்பாங்க சர்ச் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நீங்க வந்து numpy -python
அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் கரெக்டான கீபோர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை மாதிரி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வந்து numpy தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ இன்ஸ்டால் numpy நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறதுக்கப்புறம் எனக்கு ஆன்லைன்லேருந்து numpy வந்து லோட் ஆகி எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் numpy பேக்கேஜ் இப்போ கரண்ட் வெர்ஷன் பேக்கேஜ் வந்து 10 MB வருது, அதாவது கிட்டத்தட்ட 11 MB வருது. ஸோ எனக்கு பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எப்போ நோ மாடியூல் ஃபவுண்ட் எரர், அதாவது மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர்னு வந்துச்சுன்னா எப்பயுமே நீங்கள் இது தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க, அந்த பேக்கேஜ்குள்ளே போய்க்குங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட் டு பாத்னு கொடுத்தேன். ஓகேவா? ஸோ ஆட் டு பாத்னு கொடுத்துருந்தா நீங்கள் டைரெக்டாக பிப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைரெக்டாக பிப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். இதே ஆட் டு பாத் கொடுக்கலைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் போய் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.